சாலையோர கடைகளில் உணவு ருசியாக இருப்பதால் கடைகளை அகற்ற வேண்டாம் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்த உறுதுணையாக இருந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சாலையோர வியாபாரிகளின் உணவு திருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த உணவை சாப்பிட்ட ரங்கசாமி, சாலையோரங்களில் உள்ள கடைகளில் கிடைக்கும் உணவு ருசியாக உள்ளது. இதனால் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகள் சாலையோர கடைகளிலேயே விரும்பி சென்று சாப்பிட்டு வருகின்றனர். எனவே அதிகாரிகள் சாலையோர கடைகளை அப்புறப்படுத்தாமல் விபத்துகள் ஏற்படாத வண்ணம் கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். என்னுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா, சாலையோர நிறைய கடை வைங்க, வச்சுக்கலாம். எனக்கு வேற வழி இல்லை. இடம் பிடிக்க முடியாது, வாடகை கொடுக்க முடியாது, நடத்த முடியாது. சரி, கொஞ்சம் முக்கியமாக என்னென்னா, சாலையை மொத்தமாக ஆக்கிரமிப்பு செய்யாமல் ஓரமாக வச்சுக்கணும். அதனால் ஏற்படுகிற விபத்து என்பதை நான் பார்க்கணும். அதில் ஏற்படுகின்ற விபத்து என்பதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு லாரியோ காரோ இது மாதிரி போகும்போது, மோசையில் போகும்போது அந்த கடைகள்லாம் அடைச்சிட்டு போது அவங்க ஒரு பக்கம் வண்டியை நிறுத்துவாங்க, கடை இங்கே இருக்கும், வண்டியை நிறுத்துவாங்க. அப்போ சாலை நமக்கு 20 அடி இதுனா அதில் 10 அடியில் போயிடும். 10 அடியில் தான் 2 பக்கம் போய் ஆகணும். அப்போ விபத்து ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாலை ஓரத்தில் வச்சுருங்க, ஒரு ஒழுங்குமுறையாக அந்த சாலை ஓர கடைகளை வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்முடைய நகராட்சியை சார்ந்தவர்கள்லாம் உறுதுணையாக இருக்கணும். எடுன்னு சொல்லி எடுத்துறது இல்லை, கொஞ்சம் உறுதுணையாக்கி அதை ஒழுங்குபடுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும்.